இன்றைக்கு சமைக்க போகிறது வெந்தய குழம்பு. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தய குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், சின்ன வெங்காயம் 10, பூண்டு ஒரு 10, தக்காளி 1, பட்டை மிளகாய் 2, கருவேப்பிலை, வெந்தயம் சின்ன ஸ்பூன் 1, கடுதாளிப்பு 3 கரண்டி மில் மிளகாத்தூள் இருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மில் மிளகாத்தூள் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் மிளகாத்தூள் பாய்க்கலாம் எப்பயும் போல். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் வெந்தய குழம்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை அரைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா வறுக்கலாம். ஆனால் ரொம்ப தீ பெருசாக வைக்கணும். சின்னது தீயை வச்சு வருங்க. இல்லைன்னா ரொம்ப தீ வச்சு வறுத்திங்கன்னா நெருப்பு வச்சு கசக்கும். அதனால் லேசான தீயிலே வருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தா போதும். பாருங்கள், நல்லா சூப்பாயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், சீரகத்தையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்தாச்சு. ஓவராக வறுக்க வேணாம், கணக்கான அளவு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மிஷினில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் இரும்பு சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஆனால் எண்ணெய் ஓவராக காய விடாதீங்க. ஏன்னா வெந்தயத்தையும் நம்ம கருதாளிப்பும் போடுறோம். வெந்தயம் ரொம்ப ஓவராக எண்ணெயில் வந்துருச்சுன்னா கசக்கும். லேசான இதில் மட்டும் ரொம்ப நேரம் வேக விடணும்னா கொஞ்சம் நேரம். அடுத்தது வெங்காயத்தையும் 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு. ஓகேவா? இது எல்லாத்தையும் ரெண்டையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 10 பல்லு பூண்டு, 10 பல்லு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம பட்டை மிளகாய் சேர்க்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கி வச்சுக்கிட்டா இப்போ நம்ம இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம், உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி பழம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் குழம்பு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகேவா? நல்லா வெந்துச்சு பாருங்கள். தக்காளி பழம் நல்லா குழம்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மீன் தூள் வச்சுருக்கேன் தெரியுங்களா? 3 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்த்துக்குவோம். அப்படி உங்கள்கிட்ட மிளகாத்தூள் இது இல்லைன்னா மில்லு தூள், பட்டை மிளகாத்தூள் பச்சிக்கலாம். பாபாஸோட எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் பச்சிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. மிளகாத்தூள் நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வேக விட வேணாம். கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், புளி தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு புளிலாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். பார்த்து போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இப்போனா மூடி வைங்க. நல்லா கொதிக்கிட்டோம். திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. ரொம்ப புளிப்பு வேணான்னாக்கா நீங்கள் புளிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த வெந்தய குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு ஆகட்டும், உடம்பு குளிர்ச்சி தரும், நல்லது. ஏன்னா இது வெந்தயத்தை சம்மந்தப்பட்ட குழம்பு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீட்டில் கண்டிப்பாக சமைச்சு பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அனலை கொஞ்சம் குறைச்சிட்டு
நான் அரைச்சி வச்சுருக்கேன் சீரகத்தையும் வெங்காயத்தையும் வெந்தயத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன்னா இப்போ நான் வந்து இதை சேர்க்க போகிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு சின்ன கொதி வந்தோடனே அடுப்பை வச்சுருவோம். நல்லா லேசான கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை வச்சுருவோம். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோமா அந்த வெந்தயத்தூள் போயிட்டு குழம்பு கசக்க வைக்கும். அதனால் நம்ம இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை வச்சுருவோம். வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.